எனக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு எனக்கு ஏற்பட்டது எப்படி தெரியுமா? நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தியை கேட்டபோது எங்களுடைய வாழ்க்கையே பறிபோனதாக நாம் எண்ணினேன். காரணம், புரட்சி தலைவருக்கு மரணம் வராது. புரட்சி தலைவர் நம்மோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்ற ஒரு அசட்டுத்தனமான சிந்தனை. காரணம், அவர் அவ்வளவு உடல் நலனை பற்றி அக்கறையோடு உடற்பயிற்சி செய்யக்கூடியவர். ஆகவே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அவருடைய மரணத்தை எங்களால் நம்ப முடியவில்லை. அப்பொழுதுதான் நான் ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். புரட்சி தலைவருக்கு ஏன் மரணம் வந்தது? அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது எனக்கு கிடைத்த அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? அதுவரையில் எந்த விதமான விழிப்புணர்வு இல்லாமல் 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நான் வைத்திருந்தேன். இரவு 1 மணிக்கெல்லாம், அப்பொழுது அண்ணா சாலையில் கஜேந்திர விலாஸ், அங்கே நாங்கள் எல்லோரும் பொதுக்கூட்டங்கள்லாம் முடித்து விட்டு 12-1 மணிக்கு மேல் போய் சென்று அமர்ந்து சாப்பிட்டோம். அப்படி நான் சாப்பிட்டு இருந்தால் இன்றைக்கு நேரம் நான் இதை நீங்க பார்த்துட்டு கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் உண்மையை சொல்றேன். இப்பொழுது எனக்கு வயது 75. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அப்புறம் அதுவரைக்கும் வாய்ப்பற்று. மிக அற்புதமாக உள்ளவன் சொல்லி, தீதும் நன்றும், இந்த தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்ற ஒரு அற்புதமான சொல், அதை பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் இருந்தால் இந்த நோயற்ற சமூகத்தை நாம் கண்ணால் பார்க்க முடியும். தீமைக்கும் நன்மைக்கும் நாமே காரணம். நம்முடைய சித்தர்கள் இந்த மண்ணில் இந்த மானுடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சித்தரும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கண்டுபிடித்து சொன்னார். அத்தனை இந்த இலை, தலை, கொடி, செடி இவைகளெல்லாம் இதற்கு பொருத்தமானது என்று கண்டுபிடித்தார். அதற்காக நேரத்தை செலவழித்தார். அப்படி ஒரு சித்தன் கண்டுபிடித்ததுதான் நொறுங்க தின்றால். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? அப்படி என்றால் என்ன பொருள்? நொறுங்க தின்றால் என்ன? மென்று தின்றவன் நின்று வாழ்வான். ஒரு கவள உணவை வாயில் போட்டால் நாம் என்ன செய்யலாம்? அப்படியே கோழி இறை எடுக்கிற மாதிரி கபக் கபக்கு அப்படியே முழுங்கிடலாம். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இன்னும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு மனிதனும் உணவு உண்ணும் முறையையும் நீர் பருகுதலையும் சரியாக புரிந்து தங்களுடைய அன்றாட நேரத்தை அதற்கு செலவிட்டு அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ்ந்தால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கவளம் உணவை
எத்தனை முறை மெல்ல வேண்டும் தெரியுமா? நமக்கு எத்தனை பல்லு? அது மாற்றம் இல்லையே. 32 பற்கள் என்பது 32 முறை உணவை மென்று திரவமாக்கி இறப்பைக்கு அனுப்ப வேண்டும். அடேங்கப்பா! அப்படி என்று நினைப்பவர்கள், அப்படி என்று சொல்பவர்கள் தயவு செய்து அந்த விழிப்புணர்வுக்கு வரணும். அதாவது ஒரு கவள உணவை வாயில் போட்டு மெல்லு அந்த சூப் பண்ணுது. ஆங்கிலத்தில் சொன்னார், தமிழ்ல சொன்னார் அது 2-3 விதத்துல சொல்லலாம். என்னென்ன விதத்துல சொல்லலாம்? மெல்லணும், கலவைக்கிலா சொல்றதா இருந்தா மென்னு திங்கிறது, இல்லைன்னா மென்று அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் இல்லையா? இதையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஃபுட் இஸ் மெடிசன், மெடிசன் இஸ் ஃபுட். என்ன என்று ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் இந்த காய்கறி, பழங்கள், பழச்சாறு இவைகளை சாப்பிடுகின்றவர்களுக்கு நோய் வருவதில்லை. தீதும் நன்றும் நான் தான் எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு உறுப்புக்கு, இந்த உறுப்பு நாட்டுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு எல்லா உறுப்புகளையும் பழுதடைய செய்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதர்களும் உணவின் அவசியத்தையும் உணவின் தேவையையும் அதை உண்ணும் முறையையும் சரியாக கடைபிடித்தால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அற்புதமான செல்வத்தை பெறலாம். அதுதான் இருப்பதிலேயே பெரும் செல்வம். ஆக அப்படி மனிதர்களுக்கு நோயற்ற வாழ்வை பெற வேண்டும் என்றால் உணவு உண்ணும் முறையும் பொருத்தமான உணவையும் பொருத்தமான நேரத்தில் உண்பதையும் கடைபிடிக்க வேண்டும். காலை சிற்றுண்டி என்று சொல்லுகிறோம், காலை சாப்பாடு என்று சொல்லுவதில்லை, காலை சிற்றுண்டி. அது ஏன் சிற்றுண்டின்னு வச்சா தெரியுமா உங்களுக்கு? அது ஆங்கிலத்தில் சொன்னா பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொன்னீங்கன்னா பரிசு தரேன். எப்படி எப்படி ஆமா, வெரி குட். யார் சொன்னது? 2 பேரா ஒருத்தரா? 2 பேரா ஒருத்தரா? சரிப்பா, 2 பேர் வச்சு நண்பகல் சாப்பாடு. நண்பகல் சாப்பாடு உச்சி வெயில், சூரியன் உச்சியில் இருக்கின்ற பொழுது சாப்பிடுகின்ற உணவுதான் செரிமானமாகும். இரவு சாப்பாடு என்று ஒன்றே கிடையாது. இருட்டாவதற்கு முன்பாக கிராமத்தில் இருந்து வந்தவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். அதாவது மாலையாகவும் இருக்கும், இரவும் நெருங்கிக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிடுவார்கள். அது வாசலில் எல்லோரும் உட்கார்ந்து, சில பேர் பாய் விரித்து அமர்ந்து சாப்பிடுவார்கள், சில பேர் தரையிலேயே அமர்ந்து சாப்பிடுவார்கள். இதுதான் வாழ்வியல் பண்பு. 7 மணி 7:30 தூங்கிடுவோம். அதிகாலை 3:30 மணி 4 மணிக்கு. இந்த வாழ்வியல் முறைகளால்
உணவு உண்ணும் முறையால் அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இந்த சமூகத்தில் இதற்கான விழிப்புணர்வு எங்காவது செய்யப்படுகிறதா என்றால் இல்லை. ஏறத்தாழ 38 ஆண்டு காலமாக நான் கண்டுபிடித்ததற்கு பிறகு யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்ற அடிப்படையில் என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு காரணம் அவருடைய உணவு பழக்கம்தான் காரணம் என்று அறிந்தவுடன் உடனடியாக என்னை நான் மாற்றிக்கொண்டேன். அந்த நொடி பொழுதில் அந்த உண்மையை நான் அறிந்து கொண்டதற்கு பிறகு ஏறத்தாழ 12 to 15 ஆண்டுகள் வெறும் காய்கறி பழங்களை தவிர நான் வேறு எதையும் சாப்பிட்டேன். ஒரே நாள் எடுத்த முடிவு அப்படியே மாறி அன்றைக்கு எங்கள் வீட்டில் பிரமாதமான ஒரு விருந்து, நான்வெஜ் விருந்து. அன்றைக்கு உடனும் விட்டேன். அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இது தேவை, இது தேவையில்லை, இது ஏன் தேவை, இது ஏன் தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியல் பண்புகளில் எதை தவிர்க்கலாம், எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை விழிப்புணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 70 வருஷமா அந்த சாப்பாடு, அரிசி சாதம், இட்லி, வயது ஆக ஆக உங்களுக்கு நியூட்ரிஷன் தேவையா இல்லையா, சத்துவாக தேவையா இல்லையா? எப்படி அது சின்ன வயசுல இருந்து 70 வயசு வரையில் உங்களுக்கு அதே ஒரே உணவுல கிடைக்கும்? ஒரு அடிப்படை புரியும். நான் இதை பற்றியெல்லாம் பேசினால் நேரமாகும், மணிக்கணக்கில் ஒரு நாள் தனியா வச்சுக்குவோம். நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். அதுக்காக அதாவது எளிமையா ஒண்ணு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உண்ட உணவின் கழிவு வயிற்றில் தங்கக்கூடாது. அந்த கழிவு அன்றாடம் என்ன சாப்பிட்டீர்களோ அது மறுநாள் காலையில் வெளியேற வேண்டும். இந்த முறைக்கு உங்களுடைய உடலை பக்குவப்படுத்தினால் நிச்சயமாக உங்களிடம் நோய் வராது. கிராமத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க 16 பெற்று, தெரியுமில்ல எல்லாருக்கும். ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்க சொல்லுங்க, அது என்ன சொல்றாங்க? 16 எதை சொல்றாங்க, எதை குறிப்பிடுறாங்க? 16 செல்வங்கள்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்கிறேன், யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறேன். செல்வம், புகழ், கல்வி, இது சம்பந்தமாக ஒரு 16 தெரியல சார். யாருக்காவது 16 தெரியுமான்னு கேட்கிறேன். நூலாசிரியர் சொல்லலாமா? நூலாசிரியர் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. நிலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலா மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாரா கொடை, தொலையாத நிதியம், போனாத போல், ஒரு துன்பமில்லா வாழ்வு, துயனின் பாதத்தில் அன்பு, தொண்டர் அறியாதவன். அதாவது ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எங்காவது இதுல நீங்க சொன்னதுல எங்காவது உடல் நலத்தை பற்றியோ உணவு முறைகளை பற்றியோ எங்காவது சொன்னீங்களா? கழுவினி இல்லாத உடல், கழுவினி இல்லாத உடல். அதத்தாங்க என்னன்னு கேக்குறேன். நோயற்ற உடல், நோயற்ற உடல். அதை எப்படி பெறணும்னு சொன்னீங்களா? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். பெருவாழ்வு எப்படி கிடைக்கும்? பெருவாழ்வு என்பது நீங்க சொன்ன 16 வச்சுக்கிட்டு கிடைக்காது.
என்ன செய்தால் அந்த 16 அந்த 16 பெற்றா பெறுவாங்க. அதுதான் நம்முடைய முன்னோர்களின் கணிப்பு, நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. உணவே மருந்து, மருந்தே உணவு. இதை பெற வேண்டும் என்றால் நொறுங்க தின்றால் 100 வயது. நம்முடைய உணவில் மென்று சாப்பிடுகின்ற பொழுது உமிழ்நீர் சுரக்கும். அதிலே 32 வகையான உமிழ்நீர் சுரக்கும். அதிலே 16 வகையான உமிழ்நீர் தான் ஒரு மிகச்சிறந்த உணவாக அந்த சாப்பிட்ட உணவை செரிமானம் செய்து அதை கழிவாக மாற்றி வெளியே அனுப்புவதற்கு பயன்படுகிறது. இந்த உண்மை, இந்த சயின்ஸ் தியரி எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள்? மருத்துவம் பயின்ற மருத்துவர்களே கூட இதை கடைபிடிப்பதில்லை. ஆக வயிற்றில் மலம் தங்காமல் யார் ஒருவர் பார்த்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வயிறு பெரிதாக வராது. இல்லைன்னா மனவை மாதிரிதான் வரும். ஏன்னா கழிவை வயிற்றில் தங்கினால் அதை வெளியேற்றுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காங்க தெரியுமா? சித்தர் காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலூன்றி நடப்பவனும் கோலின்றி குமரனை போல் புலாவி நடப்பான்னு சொன்ன. புலாவுதல்னா என்ன? புலாவுதல் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இல்லையா? அப்படின்னா குலாவுதல்னா என்ன? மகிழ்ந்துன்னு பேரு. அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய உணவிலும் அன்றாடம் இடம்பெற வேண்டியது என்ன? காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இரவு கடுக்காய். சாப்பிட்டு முடித்த 1 மணி நேரத்திற்கு மேற்பட்ட அளவில் கடுக்காய் பொடி அல்லது கடுக்காய் மாத்திரை. மதியம் சாப்பிடுகின்ற பொழுது தொடக்கத்தில் ஒரு 2 கவளம் உணவில் 1 ஸ்பூன் சுக்குப்பொடியை விட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு விட்டு பிறகு சாப்பிடணும். தூங்கி எழுந்தவுடன் இஞ்சி சாறு. இஞ்சியை பயன்படுத்தும் போது மேல் தோலை சீவியணும். அது சீவனம் இல்லாட்டி அது பாய்சன். ஸோ இப்படி நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆக மனிதன் கடினமாக உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்தை மருந்து கடைக்கும் மருத்துவமனைக்கும் ஒயின் ஷாப்லையும் கொண்டு போய் முதலீடு செய்கிறான். விளங்குமா அந்த நாடு? என்ன பண்ண போறீங்க பணத்தை? பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. பணம் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை முதலில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிதல் புரிதலுக்கு பிறகு ஒரு நாளைக்கு இவ்வளவு தேவை, ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தேவை, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு தேவை, நான் 100 ஆண்டுகள் வாழ்வேன் அப்படி என்றால் எனக்கு எவ்வளவு தேவை, திட்டமிட்டு அதை சேமி. உபரியை உரியவர்களுக்கு கொடு. தேவைப்படுவோரின் தேவையறிந்து தேடி போய் உதவி செய்த. இதுதான் மனிதனே. ஆக இந்த சமூகம் அறியாம இருளில் மூழ்கி கிடக்கிறது. அறியாமை என்ற இருளில் மூழ்கி கிடக்கின்ற காரணத்தினாலேதான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஊழல் செய்கிறார், ஒவ்வொரு அதிகாரியும் ஊழல் செய்கிறார். அறியாமை. என்ன பண்ண போற? பணத்தை வாங்கி எங்கேயோ ஒரு பக்கம் பதுக்கி வச்சு இருக்குதுங்கிற நம்பிக்கை. அது இல்லாமலே நீ நம்பு, எங்கிட்ட இருக்குது, கோடிக்கணக்கில் எங்கிட்ட இருக்குது,
ஹெல்த் இஸ் நான் ஹெல்த்தியா இருந்தேன்னா போதும், எனக்கு அதுதான் கோடிக்கணக்கில் மதிப்பான சொத்துன்னு வச்சுக்க. இப்படி விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமை இருளில் இந்த சமூகம் மூழ்கி கிடக்கிறது என்பதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். சொல்வது எளிது, நடைமுறைப்படுத்துவது கடினம். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் 5 ஆண்டு காலம் நான் சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயராக, மாநகராட்சியின் தந்தையாக நான் பணியாற்றி பணி நிறைவு செய்திருக்கிறேன் என்றால் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் இடம் கொடுக்காமல் நேர்மையாக நான் இன்றைக்கும் சொல்லுவேன், எங்கும் சொல்லுவேன், காலரை உயர்த்தி சொல்லுவேன். ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவேன். காரணம், எனக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கின்ற அக்கறை. என் தலைவன் எம்ஜிஆர் எனக்கு கட்டளை சொன்னார். பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைத்துக் கொள். என் தலைவன் சொன்னார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? 74ஆம் ஆண்டு சொன்னார். இன்னைக்கு எவ்வளவு? அதை அன்றிலிருந்து இன்று வரை நான் கடைபிடித்து வருகிறேன். 3 கட்டளை. அதை நான் அரச கட்டளை என்பேன். 3 கட்டளை. இது ஒண்ணு மட்டும் இப்ப நிறுத்திக்கிறேன், மீதி 2 வேற செலவுல இருக்கு. அதனால ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வியலை பற்றி புரிந்து கொள்ளாமல், சக மனிதன் இல்லை என்றால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? நீங்க என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? யாராவது ஆனஸ்டா சொல்லுங்க. நீங்க ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க, புரிஞ்சு இதை பற்றி உணர்ந்திருக்குதா உங்களுக்கு? அதாவது சக மனிதன் இல்லை என்றால் நாம் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது, மனநிறைவாகவும் இருக்க முடியாது, ஒரு நாளையும் கடத்த முடியாது. உண்டா இல்லையா? இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப நீங்க தூங்கி எழுந்திருக்கீங்க, சுவிட்ச் போடுறீங்க, லைட் எரியல. பாத்ரூம்குள்ள போறீங்க, பாத்ரூம் முழுக்க அடைப்பு ஏற்பட்டு வலிந்து நிக்குது. சரி, கீழே வாட்ச்மேனை கூப்பிடுறா, அல்லது வந்து வீட்டுல வந்து சர்வன்ட் மெய்டு வரல. இப்படி ஒவ்வொன்றும் யாரும் வரல. நினைச்சு பாருங்க, சொர்க்கமா நரகமா? அப்படி என்றால் அந்த சக மனிதன் சாமானியனாக இருக்கின்ற அவனை அந்த செய்கின்ற பணியை வைத்து சொல்லி அழைத்து அவனை கேவலப்படுத்துகிறோம், பேரம் பேசுகிறோம், அவனிடத்தில் போய் பேரம் பேசுகிறோம். ஆகவே அந்த சக மனிதன் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கலவைக்கலாம். மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அத்தனை நாட்களிலும் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதை போலவே இந்த சக மனிதனும் கண்ணீர் படுகின்ற, நம்மோடு பழகுகின்ற, நம்மளோடு பணி செய்கின்ற அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனை நமக்கு ஏற்பட்டால் அந்த சிந்தனைக்கு பெயர் தான் மனிதநேயம். அந்த அடையாளத்தோடு வாழ்ந்த ஒரே மாமனிதன் மனிதநேயம் என்றால் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்றால் மனிதநேயம். ஆகவேதான் இன்றைக்கும் அவர் மறைந்து 38 ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். நாங்கெல்லாம் அவர் மறைந்ததா நினைப்பதே இல்லை. அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிறார், எங்களை சிந்திக்க வைக்கிறார், எங்களை சீரமைத்து இந்த மக்களுக்கு பணி செய்ய சொல்லுகிறார் என்றுதான் நாங்கெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன். அவருடைய திரை பாடல்கள் அனைத்தும் இந்த சமூக மாற்றத்திற்கானது. எப்படி சொல்றாரு பாருங்க. வாழ்ந்தவர் கோடி,
மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? எப்படி இதெல்லாம் எங்களை சிந்திக்க வைத்தது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அப்புறம் திறமை இருக்கு பாருங்க, எப்படி மோட்டிவேஷன். இப்படி தலைவருடைய திரைப்பாடல்களை மட்டுமே உதாரணம் காட்டினால் நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி இந்த சமூக மாற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர், மனித நேயர் தான் புரட்சி தலைவர். எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனை நடந்துதான் இல்லையா? அவர் ஆணையிட்டார். எத்தனை எத்தனை நன்மைகள். அதனால நம்முடைய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் விழுமுன், இது யார் சொன்னது? இந்த வாசகம் அதுல இருந்து இல்ல, விவேகானந்தர்ல இருந்து அந்த தலைப்பை எடுத்துக்கிட்டாங்க. அதோட நீங்களே இது மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு சொன்னா நல்லா இருக்கு. புரியுதா? அதாவது என்னன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவர் மனிதனாக பிறந்த ஒரு மாபெரும் மகான். பாரதியை போல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை போன்ற ஒரு அறிஞர் பெருமக்கள், சுவாமி விவேகானந்தரை போல மகான்கள், எல்லோருடைய நோக்கமும் இந்த சமூக மாற்றத்தை தேடி சென்றது. ஒவ்வொரு கருத்தையும் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்ல வைத்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் எங்காவது பேசப்படுகிறதா, சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை. அதற்கு நேரம் இல்லை. பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த, வாழ்க்கைக்கே உதவாத, வாழ்க்கைக்கு பயன்படாத, வாழ்க்கையை சீரழிக்கின்ற, சின்னாபின்னப்படுத்துகின்ற பொழுதுபோக்கு அம்சம் என்ற வகையில் இன்றைக்கு திரைப்பட காட்சி அமைப்புகள் இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது சங்கடமாக இருக்கிறது. ஒரு திரைப்படத்திலும், காட்சியிலும், திரைப்பட வரிகளிலும், உரையாடல்களிலும் இந்த சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை அப்படி பதிய வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆகவேதான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் கடையேழு வள்ளல்களில். நான் சொல்லுவேன், முதல் வள்ளல் எம்ஜிஆர். கடையேழு வள்ளல்கள் மன்னர்கள், அவர்கள் அரசர்கள். அவங்க மட்டும் சொத்தை கொடுக்கல, மன்னர்கள், மக்கள் வரிப்பணத்தை கொடுத்தா, அதனால அவங்க வள்ளல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை அப்படியே முழுமையாக ஒரு பைசாவை தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்காமல் அத்தனையும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கொடுத்து விட்டு நம்மை விட்டு பூத உடல் பிரிந்தது. ஆனால் அவருடைய ஆன்மா நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. அதனால இது ஒரு பாடம். இதையெல்லாம் நீங்க எழுதுங்க ராமகிருஷ்ணன். வாழ்வியலுக்கான சிந்தனை, வாழ்வியல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும், என்ன தேவை, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை,
அந்த தேவையை பூர்த்தி செய்ய அவன் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. மதி மயங்குகின்ற மதுவை அருந்துவது தவறு என்று சொல்லி இந்த மக்களை திருத்தினார் புரட்சி தலைவர். ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சி என்றால் மது அருந்துவதுதான் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்க்கை என்று அவர்களை நாம் இன்றைக்கு குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் உங்கள் நூலை படிக்கிற போது ஒரு சிந்தனை வரணும். ஏன் தொப்ப வருது அப்படின்னா அதுக்கு அதை பற்றி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும். நோய் ஏன் வருகிறது, ஏன் வயது முதிர்ச்சி அடைகிறார்கள், வயது முதிர்வுன்னு சொல்றாங்க, 70 வயது மூதாட்டிங்கிறார்கள். அப்படின்னா நான் 75 வயது மூதாட்டியா இல்லையா? அப்ப அந்த அந்த தரிசனம் அந்த சொற்றொடரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. 70 வயது எண்ணிக்கை தானே தவிர அது வயது மூதாட்டி கிடையாது. அதனால இப்படி சீரமைக்கப்பட வேண்டிய சிந்தனைகள் ஏராளமாக இந்த நாட்டில் இருக்கிறது. ஒரு சொற்றொடரும் ஒரு பொருள் குறித்த சொற்றொடராக அமைய வேண்டும். அந்த சொற்றொடருக்கு ஏற்ற வகையில் மனித வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இப்ப அவங்க சிந்திக்க வைக்கணும். மலச்சிக்கல் வருது அப்படின்னா ஏன் அப்படிங்கிறதுக்கு அதை ரொம்ப தெளிவா எளிமையா சொல்லக்கூடிய வகையில அந்த கதை அம்சத்தை கொண்டு வரணும். அதனால ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த நூல் மிக சிறப்பாக இதை தொடர்ச்சியாக நம்முடைய வேடியப்பன் அவர்களுடைய பதிப்பகமே பதிவிட்டு தொடர்ந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னம்பிக்கையை பற்றியும் விழிப்புணர்வை பற்றியும் உடல் நலத்தை பற்றியும் நீங்க இந்த ஒரே ஒரு செய்தி நீங்க எல்லாருமே எழுதுங்க. இந்த விருந்துல போய் ஐஸ்கிரீம் கடைசியா சாப்பிடுவோம், விளங்கும். எல்லாரும் விருந்துல ஐஸ்கிரீம் வைக்கிறத ஒரு ஃபேஷனா வச்சிடுறாங்க. அதையும் சாப்பிடுறதுல நம்ம மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுறாங்க. அதாவது உஷ்ணம் இருந்தால்தான் செரிமானம் ஆகும். நீ கூலா போய் ஐஸ்கிரீமை போய் ஐஸ் வாட்டர் போய் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் தான் வரும். விருந்துகளை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, எல்லாரும் நின்றுட்டு சாப்பிடுறோம். அது மாதிரி இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல் வேறு எதுவும் கிடையாது. உணவை நின்றுட்டே சாப்பிடக்கூடாது, கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்து 1 மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். நீங்க மென்னு சாப்பிட்டு பாருங்க, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனாலதான் நொறுங்க தின்றால் 100 வயது. அப்ப நொறுங்க தின்றால் மலச்சிக்கல் வராது. இப்ப மலச்சிக்கல் வரலைன்னா வயிறு பானை மாதிரி ஆகாது. அப்படி ஒவ்வொன்றாக எளிமையாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அந்த புத்தகமா கதை அம்சமா மாத்துங்க. 2 கேரக்டர் 3 கேரக்டர் படைங்க. இதுல படைச்ச மாதிரி படைங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரும் பேசும். அதனால வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது நொடிப்பொழுது வாழ்க்கை. இது நொடிப்பொழுது வாழ்க்கை. இதுக்குள்ளதான் இத்தனை சாதனைகள், இத்தனை வேதனைகள். அதுக்கு உதாரணம் சொல்லுங்க, யாராவது பார்ப்போம். நொடிப்பொழுது வாழ்க்கைன்னு நான் சொல்றேன், அதை சொல்லுங்க. இதனால்தான் இது நொடிப்பொழுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியும்? இந்த வாழ்க்கை நொடிப்பொழுது வாழ்க்கைன்னு நான் சொல்றேன், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாருங்க.
நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம்னு பாருங்க. புரியுதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏர் கிராஷ் அப்படிங்கிறாங்க. என்ன பொருள்? பூமி, இங்க வெள்ளம், வாகன விபத்து, இப்படி சொல்றாங்கல்ல, அது நொடியில ஏற்படுறது தானே. ஆமா, கரணம் தப்பினா. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நீங்கள் 100 ஆண்டு காலம், 126 ஆண்டு காலம் ராமானுஜர் வாழ்ந்தார் என்றால், அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்திருப்பார்கள். விழிப்புணர்வு மட்டுமல்ல, இறையருள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருந்திருக்குன்னு பாருங்க. அதனால உங்களுடைய நூல்கள் எல்லாம் இனிமேல் மனித சமூகத்தினுடைய வாழ்வியலுக்கான பல்வேறு பண்புகளை, விழிப்புணர்வை, தன்னம்பிக்கையை, அறியாமை இருளை போக்குகின்ற வகையில் உங்களுடைய நூல்கள் அமைக்க வேண்டும். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வகையில் ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். அதற்கு மதுவை எக்காரணத்தை கொண்டும், உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அதை போதனை செய்து அவரை மாற்ற வேண்டும். இப்படி கதாபாத்திரத்தை அமைத்து இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக உங்களுடைய எழுத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.